ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது முலாம்பழம்னு சொல்லுவாங்க, கிருணி பழ ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, கிருணி பழம்னு சொல்லுவாங்க. இது நல்ல கனமாக பார்த்து வாங்கணும், அப்போதான் உள்ள சதை நிறைய இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம எடுக்கும் போது நல்ல ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதெல்லாம் நம்ம அரைக்கக்கூடாது, அரைச்சாலும் அதை அரைப்படாது. நம்ம அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைக்கணும். பாலும் சேர்க்கலாம், தண்ணியும் சேர்க்கலாம். தேவையான அளவு பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்து செய்யறது நல்லது. சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு, நான் இன்னைக்கு ஐஸ் கியூப்லாம் சேர்க்கல, ஏன்னா தம்பிக்கும் கொடுப்பேன். பாருங்க, அதிலே ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஜூஸ் எல்லாம் ஊற்றி மாமா கிட்ட கொடுத்துட்டு தம்பிக்கு ஒரு பாட்டிலில் ஊற்றி அவனுக்கும் கொடுத்தனா அவனும் விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயில் நேரத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.